Hi friends, வெல்கம் டு உதிரன் டிஎன்பிஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 7 பொது தமிழில் யூனிட் 7 தமிழ் சான்றோர் பற்றிய குறிப்புகள் தலைப்பில் இன்றைக்கி நம்ம டிகே சிதம்பரநாத முதலியார் அவர்கள் பற்றின குறிப்புகள் எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரீவியஸ் இயரில் ஒரு 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொஷினையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இனிமேல் இதுக்கு முன்னாடியெல்லாம் இவங்களை பற்றி ரொம்ப அவ்வளோவா டீட்டெயிலாக நமக்கு அதிகமாக கொஷின் கேட்டதில்லை. இப்போ சிலபஸில் கம்பைல் பண்ணி அவங்க பேரை முக்கியத்துவம் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் ஒரு கொஷினாவது கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி போன குரூப் 4லேயும் ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக இவரை பற்றின கிளியர் டீட்டெயிலான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். டிகே சிதம்பரநாதர் அவர்கள், ஓகே, அவரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் பிறந்தார். இவங்களுடைய பெற்றோர் பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா தீத்தாரப்ப முதலியார் மீனாம்பாள், இதான் இவங்களோட பெற்றோர் பெயர். ஓகே, அதுக்கப்புறம் இவருக்கு இயற்பெயர் பார்த்தோன்னா ராமலிங்கம் பிள்ளை. ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. எந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 11/9/1882 16/2/1954 வரை இருந்திருக்காரு. ஓகேவா? காலம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா வேறு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இவர் எங்கே ஸ்கூலிங் படித்தார் அப்படின்னு பார்க்கலாம். ஆரம்ப கல்வி தென்காசியில் ஆரம்ப கல்வி படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளியில் உயர்நிலை பள்ளியில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பிஏ பட்டம் பெற்று அதுக்கப்புறம் சட்ட கல்லூரியில் பிஎல் பட்டம் பெற்று படிச்சிருக்காரு. ஓகேவா? இதான் இவருடைய கல்வி. ஸோ அது நான் பெருசாக இன்ஃபர்மேட்டிவாக இல்லை, அதனால் நான் போடலை, ஓரலாக சொல்லியிருக்கேன். அப்புறம் இவருக்கான சிறப்பு பெயர், இவர் என்ன சொல்லுவாங்கன்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கடித இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்தவர் குற்றால முனிவர். ரசிகமணி அப்படின்ற பேரும் இவருக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரசிகமணி அப்படின்ற பேர் ஏன் வந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்னென்ன பணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா வழக்கறிஞர், தொழில் செய்பவர், எழுத்தாளர், திறனாய்வாளர், இந்த மாதிரி இவருக்கு பேர். இந்த கொஷின் தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க பாருங்கள். வழக்கறிஞர், எழுத்தாளர், திறனாய்வாளர், இதெல்லாம் இவருடைய பணிகள், இவர் வேலை பார்த்தது. அதுக்கப்புறம் ரசிகமணி அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா டிகே சிதம்பரனாரின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஊர் குற்றாலம். அங்கு இயற்கையாக எழும் மொழிகளையும் தமிழ் பாடல்களின் ராகதாளங்களையும் இணைத்து காண்கிற ரசனை உணர்வை அவரை ரசிகமணியாக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கவிக்கு விஷயம் பெரிதல்ல, உருவமே பிரதானம் என்று சொன்னவர் யாருன்னா டிகேசி. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் எழுதலை. கவிக்கு விஷயம் பெரிதல்ல, உருவமே பிரதானம். உருவமே பிரதானம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா டிகேசி அவர்கள். ஓகேவா? அடுத்து இவருடைய நூல்கள் இதய ஒளி, கம்பன் யார், கம்பர் தரும் காட்சிகள், அற்புத ரசம், இதெல்லாம் இவருடைய நூல்கள். அப்புறம் உரை எழுதியிருக்காரு. எதுக்குன்னா முத்தொள்ளாயிரத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் இவர் உரை எழுதியிருக்காரு. வேறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இலக்கிய சுவையை எவ்வாறு சுவைக்க வேண்டும் அப்படின்னு நயமாக எடுத்து சொன்னவர் யாருன்னா எடுத்து சொல்லி புகழ் பெற்றவர்னா இவர் தான். ஓகேவா? ஸோ இலக்கியத்தை ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டோடு சுவைத்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதுக்காக இலக்கிய சுவை அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்துகிறாரு. அந்த இலக்கிய சுவையோட அமைப்பு பேர் என்னென்னா வட்டத்தொட்டி அப்படின்ற பேர். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வட்டத்தொட்டி அப்படின்றது என்னென்னா இங்கே பின்னாடி கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஒரு இலக்கிய கூடம், அவரோட வீட்டில் வட்டத்தொட்டி அப்படின்ற பெயரில் ஒரு பொது கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வட்டமாக, அதாவது ஒரு தொட்டி
கட்டல் மாதிரி இருக்குது, வட்ட வடிவத்தில் இருக்குது. அதில் எல்லோரும் நிறைய பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணி ஆனோன்னா ஒரு கூட்டமாடி கூடி வேறு வெட்டி கதையெல்லாம் பேச பண்ணாங்க. இலக்கியத்தை பற்றி வந்து நிறைய பேசுவாங்க. அதனால் அதுக்கு அந்த அமைப்புக்கு பேர் வந்து வட்டத்தொட்டி அப்படின்ற பேர் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? அந்த அமைப்பில் அந்த வட்டத்தொட்டி அமைப்பில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த உறுப்பினர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மீபா சோமு, இங்கே பாருங்கள், மீபா சோமு, பி ஸ்ரீனிவாசாச்சாரி, கல்கி, ராபி சேதுபள்ளி. பாருங்கள், ராபி சேதுபள்ளி வந்து இதில் இருக்கார். ராஜகோபாலாச்சாரி, ஆ ஸ்ரீனிவாசராகவன், பாஸ்கர தொண்டைமான், வையாபுரி பிள்ளை, சுப்பிரமணிய முதலியார். ஓகேவா? இத்தனை பேரும் இருக்காங்க. ஓகேவா? 2 3 4 5 6 8 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த உறுப்பினர்களோட பேரெல்லாம் வந்து ஒன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராபி சேதுபள்ளி அதில் இருக்கார், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த வட்டத்தொட்டி அப்படின்ற இந்த அமைப்பு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோம்னா, கம்பராமாயணத்தில் வந்து அதிகமாக ஈடுபாடு கொண்டவர். நிறைய பாடல்களில் வந்து இடைச்செருகல், எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து நீக்கிட்டு இந்தந்த பாட்டுகள் போதும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அதுக்கு தனியாக விளக்க உரை போட்டு அதை வந்து கம்பன் தரும் ராமாயணம் அப்படின்ற பெயரில் வந்து வெளியிட்டிருக்காரு கம்பராமாயணத்தில். ஓகேவா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்குவாங்க. கம்பராமாயணத்தில் ரொம்ப அதிகமாக ஈடுபாடு கொண்டவர் யார் அப்படின்னாவே டிகேசி தான். அதுக்கப்புறம் வந்து அவர் என்னென்ன பின்னால் அரசியல் அந்த பக்கத்துலேருந்து என்னென்னத்தில் இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா 1930 35 வரை சென்னை மாகாண இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பு ஆணையராக இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பாக இருந்தவர் யார் அப்படின்னா யார்? டிகேசி அவர்கள். 1930 35 வரை. அடுத்து 27 வந்து சென்னை மாநில மேலவையோட உறுப்பினர். ஓகேவா? ஸோ மேலவையோட உறுப்பினராக இருந்திருக்காரு. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து சென்னை மாநிலத்தில் முதல்வராக இருந்தப்போ தான் இந்த நம்ம தமிழக அரசோட அந்த லோகோ இருக்குல்ல, முத்திரை சின்னம், அது வந்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணவர் யார் அப்படின்னா டிகேசி அவர்கள் தான். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது யாருன்னு கூட கேட்பாங்க. ஓகே, யார் மூலமாக வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா டிகேசி அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை யார் பீரியடில் யார் சிஎம் இருக்கையில் மாற்றினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது இலக்கிய கூடம் பார்த்துறோம். வீட்டில் வட்டத்தொட்டி அப்படின்ற அமைப்பு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு கூடுவாங்க. அதில் உள்ள மெம்பர்ஸ் 8 பேரையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இலக்கிய சுவை படைத்து இது பண்ணுறது நூல்கள் 4 இருக்குது. எழுதிய உரைகள் வந்து 300,000 கம்பராமாயணம். இதுதான். இப்போ நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் கொடுத்ததை வந்து நான் உங்களுக்கு இங்கே தனியாக அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். அதை வந்து நம்ம ரீட் பண்ணலாம், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையுமில்லை, தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்துச் சொன்ன பெருந்தகை ரசிகமணி டிகேசி. ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கொஷின் கூட இந்த குரூப் 4 குரூப் 2ல் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையுமில்லை, தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்துச் சொன்ன பெருந்தலைவர் யார்? ரசிகமணி அவர்கள். இவர் தமது இலக்கிய ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர். லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிகேசியின் வீட்டுக்கூடத்தில் வட்ட வடிவமான தொட்டி கட்டி ஞாயிறு தோறும் மாலை 5 மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசும்போது அந்த அவ்வமைப்பு வட்டத்தொட்டி என்றே பெயர் பெற்றது. டிகேசி இலக்கியங்களின் நயங்களை சொல்ல சொல்ல கூட்டத்தில் உள்ள அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்தை திளைப்பர். தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்கள் உள்ளங்கையில் நிறைந்திருக்கும். வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதே டிகேசி விரும்பினார். ஸோ அப்போ என்ன, வழக்கறிஞராக இருக்கிறத விட நான் தமிழ் இன்பத்தில் வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சவர் யார்? டிகேசி. இந்த பாயிண்ட்டும் முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் கலைகள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும் மேன்மையும் தனித்தன்மையும் எடுத்துச் சொன்னார். கடிதங்களிலும் அவ்வாறே வியந்து எழுதினார். அவர் தம் கடித இலக்கிய தரம் கொண்டு புதிய இலக்கிய வகையாகவே கருதப்பட்டன. இதய ஒளி, கம்பர் யார்,
முதலான நூல்களும் முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம் ஆகியவற்றிற்கு உரையும் எழுதி தம் இலக்கிய நுகர்வு கடலின் சில அலைகள் எனலாம். சென்னை மாநில மேலவை உறுப்பினராகவும் அறநிலைத்துறையின் ஆணையராகவும் திகழ்ந்த டிகேசி ஏற்றிய இலக்கிய ஒளி தமிழ் அழகியலை வெளிச்சப்படுத்தியது. ஓகே, ஸோ பார்த்தாச்சு. ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அதில் நான் முக்கியமாக சொன்னதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் அதே தான் சொல்லியிருப்பார், இந்த தமிழில் எல்லாம் உண்டு அந்த லைனு. அப்புறம் பாருங்கள், இது சொல்லியிருக்கார் பாருங்கள், எப்படி பாயாசத்தை ரசித்து சாப்பிட வேண்டுமோ அனுபவித்து சாப்பிட வேண்டுமோ அதே போலத்தான் கவிதையையும் ரசித்து அனுபவித்து பாடி இன்புற வேண்டும் என்று இலக்கியத்தை எவ்வாறு சுவைக்க வேண்டும் என்பதை நியாயமாக சொல்கிறவர் யாருன்னா டிகேசி. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு திறனாய்வு மேற்கொள்வார். அதுக்கு பேர் என்னென்னா ரசனை முறை திறனாய்வு. இது சும்மா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்கூல் புக்கில் வந்து 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி சீமைகளும் கவிகளும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து அவர் எழுதியிருப்பார். அவரோட இதய ஒளி நூல்லேருந்து எடுத்துருந்துருப்பாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்டில் இப்போ நான் இங்கே சொன்னதில்லை, இங்கே இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ளது. அப்புறம் அவுட் சோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ், தேவையான புக், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருமே நம்ம முன்னாடி வந்து உள்ளதை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ளதை அந்த இதை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது பாருங்கள், திருநெல்வேலி சீமைகளும் கவிகளும். திருநெல்வேலியில் பிறந்த அந்த கவிஞர்கள் யார் யார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ இதில் வந்து ரொம்ப அதிகமாக அப்படின்னு இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பாரதியாரை பார்த்தோன்னா, பாரதியாரை சொல்லியிருப்பார். அவர் பிறந்த இடம் எட்டயபுரம் சமஸ்தானம் நெடுக வந்து ஊராக வந்து நிறைய புலவர்களும் கவிராயர்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் தேசிக விநாயகனார் வந்து கன்னியாகுமரி பக்கம், அவர் வந்து அதாவது என்னென்னா நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராக இருந்தாலும் தமிழை வந்து நல்லா ஆர்வத்தோட கற்ற இடம் வந்து திருநெல்வேலி தான் அவரும் படித்தார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் யார் சொல்லியிருப்பார்னா, பாரதியாரும் தேசிய கவிமணி இருக்கார்ல, அவரும் வந்து நம்மோடு ஒட்டியவங்க தான். அவர்கள் விட்டு கொஞ்சம் முந்தி உள்ள கவிஞர்களை பார்க்கலாம். அவங்களுக்கு முன்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, கோயில்பட்டியிலேருந்து கீழே 8 மைல் தூரத்தில் பாரதியாரோட பிறந்த இடமான எட்டயபுரம் இருக்குது. அங்கே சுமார் 200 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவர் தான் கடிகை முத்து புலவர் அப்படின்றவர். அதுக்கப்புறம் வந்து அவர் வெங்கடேஸ்வர எட்டப்பராஜாவை பற்றி நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடிகை முத்துப்புலவர் வந்து வெங்கடேஸ்வர எட்டப்பராஜாவை பற்றி நிறைய பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு யாருன்னு பார்த்தோன்னா, கீழே பாருங்கள், மணியாச்சியிலேருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிட அந்த இடம் தான் வந்து சீலைப்பேரி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கூடல். ஓகேயா? இந்த முக்கூடல் பள்ளு என்னும் பிரபந்தம் இருக்கு இல்லையா, அது இதை பற்றி தான். சாதாரணமாக மழை பெய்யாத இடத்துலையும் வந்து மழை பெய்யுது அப்படின்னா குடியானவர்களுக்கே ஒரு கும்மாளி அல்லவா. அந்த கும்மாளி என்னென்னா, ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற அடியில் இருக்கிறது. ஸோ இது வந்து முக்கூடல் பல்லுல உள்ள ஒரு வரிகள். ஓகேவா? ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து முக்கூடல் பல்லுல உள்ள ஒரு வரிகள். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அடியில் குடியானவர்களுக்கு இடிமுழக்கம் தான் சங்கீதம், மின்னல் வீசும் தான் நடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, முக்கூடல் பல்லு பாட்டு. அடுத்து திருநெல்வேலியில் அப்படின்னு பார்த்தோன்னா, 300 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை பக்கத்தில் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் அப்படின்றவர் வந்து திருநெல்வேலிக்கு வராரு. நெல்லையப்பர் கோவிலில் இருக்க காந்திமதி தாயை வந்து வணங்குறாரு. ரொம்ப ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிட வந்து சிபாரிசு செய்யணும் அப்படின்னு சொல்லி முரண்கிறாரு. ஓகேவா? வேறு யார் அப்படின்னு பார்த்தோன்னா, யாரெல்லாம் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்காங்க, இங்கே வந்து திருநெல்வேலியில் வந்து படிச்சிருக்காங்க, போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த லெசன் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா? அடுத்து திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்திலே 18வது மைல் ஆற்றுக்கு வடகரையில் சீவைக்குண்டம் அப்படின்ற ஊர் இருக்குது. இந்த சீவைக்குண்டம் இருக்குது. பிள்ளை பெருமாள் சீவைக்குண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார். ஸோ இப்போ பிள்ளை பெருமாள் இருக்கார்ல, அவர் வந்து சீவைக்குண்டத்து பெருமாளை பற்றியும் பாடியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி இருக்குது. ஓகேவா? ஆழ்வார் திருநகரி இருக்குது. பூர்வத்தில் இதற்கு
குருகூர் என்று பெயர். நம்மாழ்வார் நமது ஈடுபாட்டை 1000 தமிழ் பாட்டில் திருவாய்மொழியில் வந்து வெளியிட்டிருக்காரு. இது வந்து தமிழுக்கு கிடைச்ச ஒரு யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ நம்மாழ்வாரோட ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி வந்து அங்கே திருநெல்வேலியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கொற்கை அப்படின்ற சின்ன ஊர், அதுக்கு வந்து அதோட புகழ் வந்து ரொம்ப பெருசு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பெருங்கவிஞர், முத்தொள்ளாயிர ஆசிரியர். பல தேசங்களிடமிருந்து வர்த்தகர்கள் வந்து முத்து வியாபாரம் செய்கிறத அவர் பார்த்துருக்காரு. மேற்கே ரோமாபுரி கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரையிலும் கொற்கையிலிருந்தே முத்து போய் கொண்டிருந்தது. புலவர்கள் முத்து வளத்தை நன்றாய் அனுபவித்தார், பாடினார். ஓகே, அந்த முத்தொள்ளாயிரசர் முத்து இதை பற்றி பாடியிருக்கார். திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய போக அந்த பக்கம் இங்கே திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்க யாருன்னா, காயல்பட்டணத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, சீதக்காதி என்ற பெயரில் ஒரு பெரிய வணிகர் இருந்திருக்காரு. ஸோ சீதக்காதி என்ற ஒரு பெரிய வணிகர் இருந்திருக்காரு. அவரும் வந்து கப்பல்களில் வந்து அவருடைய கப்பல்கள் பல தேசங்களுக்கும் சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தது. அவர் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார். அவர் இறந்தபோது புலவர்கள் இதயத்தில் இடிதான் விழுந்தது. நமச்சிவாய புலவர் என்பவர் என்ன ஆற்றாமையோடு அலறுகிறார் பாருங்கள். அந்த சீதக்காதி அப்படின்றவர் இறந்தவருக்கு அந்த நமச்சிவாய புலவர் என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள். பூமாதி இருந்தேன் புவிமாதி இருந்தேன் இப்பூதலத்தில் நாமாதி இருந்தென் நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு கோமான் அழகமர்மால் சீதக்காதி கொடைக்கரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே. இது வந்து எப்படின்னு சொல்லி பாடியிருக்கார். ஓகேவா? ஸோ இப்போ இது யார்? சீதக்காதி இறந்ததுக்கு யார் பாடினது? நமச்சிவாய புலவர் அவர்கள் வந்து பாடினது. அதனால் இதனால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்னா, திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர். திருப்புகழ் பாடினவர் யார்? அருணகிரிநாதர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நந்தவனங்களை பார்த்து அனுபவித்தார். ஏரி நீர் நந்தவனத்தில் கட்டி கிடப்பதால் சேல் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளையே அழிக்கவும் தலைப்பட்டன என்று பாடியுள்ளார். சமுத்திரத்தை முட்டியாகிவிட்டது. மோட்டார் வண்டியை திருப்பி நேரே அடுத்து கழுகுமலை பக்கம் போகிறாங்க. ஸோ அங்கே என்ன அப்படின்னா வந்து காவடி பாட்டெல்லாம் முதல்ல முருகனோட பாட்டு தான். இந்த காவடி சிந்த பாடியவர் யாருன்னா அண்ணாமலையார். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. திருப்புகழ் அருணகிரிநாதர், காவடி சிந்து பாடினவர் அண்ணாமலையார். காவடி பாட்டை கேட்க வேண்டுமானால் பம்பை மேளம் மாட்டம் எல்லாத்தையும் கேட்டால் தான் அதோட ரசமும் எல்லாமே ஒன்று கூடி வரும். இப்போ சங்கரன் கோயில் வந்து அங்கேருந்து ஒரு 12 மைல் ஒரு பெரிய சிவஸ்தலம். அம்பாள் வந்து யாருன்னா கோமதி தாய் இருக்காங்க. அப்போ கோமதி தாயை பற்றி ஒரு உண்மையாக பக்தியோடு வந்து பாடியது யார் அப்படின்னா அழகிய சொக்கநாதர் அவர்கள். ஸோ அவர் வந்து இந்த கோமதி தாய் சாமியை பற்றி பாடியிருக்காங்க. என்னென்னா, வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே. ஸோ இந்த இது வந்து பாடியிருக்காங்க. ஓகேவா? யார் பாடியிருக்கா? அழகிய சொக்கநாதர் வந்து பாடியிருக்காரு. அடுத்து வந்து சங்கரன் கோயில் பக்கத்துலேயே அடுத்து வந்து என்னென்னா கருவை நல்லூர் அப்படின்ற ஒரு முக்கியமான ஸ்தலம். இது என்னென்னா கரிவளம் வந்த நல்லூர் அப்படின்ற பேர். ஓகேவா? கரிவளம் வந்த நல்லூர் அப்படின்ற பேர். கோயிலும் வந்து சுற்று வீதிகளும் வந்து அழகாக இருக்குது. இந்த தலத்தில் வந்து சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா, அந்தாதி, 10 அந்தாதி, கலித்துறை அந்தாதி என 3 நூல்களையும் பாடியிருக்கிறார். அவற்றின் அநேக பாடல்கள் பக்தியும் செய்யும் நயமும் நிறைந்து பாடப்படும் இனிமைதான் கொண்டிருக்கிறது. அடுத்து வந்து குற்றாலத்துக்கு நேராக பார்த்தோன்னா குற்றாலத்தில் வந்து கோயில், அருவி, சோலை பொதிந்த மலை, தென்றல் எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதை பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அவ்வளோ அழகாக இருக்கும். 1300 வருஷங்களுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் அங்கே வந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா குற்றாலத்தை பற்றி நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு பாடியிருக்காரு. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்.
மாணிக்கவாசகரும் குற்றாலத்தை அதை பற்றி பாடல் பாடியிருக்கார். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும், குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறைக்கலர்க்கே, கற்றாவின் மனம் போல் கசிந்துருக வேண்டுவனே. ஸோ இது வந்து மாணிக்கவாசகர் பாடியது. நுண்துளி தூங்கும் குற்றாலம் திருஞான சம்பந்தர் சொன்னது. இது வந்து மாணிக்கவாசகர் பாடியது. அடுத்து வந்து பிற்காலத்தில் தோன்றிய இலக்கியங்களில் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா குற்றால குறவஞ்சி. அதுக்கு வந்து உண்மையான ஒரு தமிழ் பண்பும் பண்பும் வாய்ந்தது. 250 வருஷங்களுக்கு முன்னாடி குற்றாலத்துக்கு கிழக்க 2 மைலில் இருந்த திரிகூடராசப்ப கவிராயர் அப்படின்ற ஒரு பாடியே தான் இந்த குற்றால குறவஞ்சி. இதை வந்து குற்றாலத்தோட அந்த மலையோட பெருமையை வந்து சொல்லியிருப்பார். என்னென்னா, கையிலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே, கனகமகா மேருவென நிற்கும் மலை அம்மே, துயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் எங்கு தேடும், துங்கர் திரிகூட மலை எங்கள் மலை அம்மே. ஸோ இது வந்து அவர் பாடினது. ஓகே, ஸோ இந்த மாதிரி திருநெல்வேலியில் உள்ள நிறைய கவிஞர்கள் அவங்க பாடின கவிதைகள் பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ திருநெல்வேலி அப்படின்னு சொன்னோன்னா இப்போ இருக்க திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியை சேர்ந்த அந்த பகுதியை தான் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இது பார்த்தாச்சு. முக்கியமான லைன் கோட்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து அவரை பற்றின நூல்வெளி பார்க்கலாம். டிகேசி என அழைக்கப்படும் சிதம்பரனார் வழக்கறிஞர் தொழில் செய்தவர், எழுத்தாளர், திறனாய்வாளர் புகழ்பெற்றார். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர். தம் வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தவர். கடித இலக்கியங்களின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பரவலாக புகழப்படுகிறார். இவரோட இந்த திருநெல்வேலி சேமிகளும் அப்படின்றது வந்து இதய ஒளி அப்படின்ற அவருடைய புக்கில் இருந்து எடுத்தது. ஓகே, ஸோ இது அவ்வளோதான். ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வட்டத்தொட்டி இது பண்ணுவாங்க. வேறு என்ன அப்படின்னா, தமிழ் வழி கல்வியை வந்து வற்புறுத்தி வந்து டிகேசி தமிழ் இசை இயக்கத்தில் வந்து முன்னின்றிருப்பார். அதுக்கப்புறம் வந்து கட்டுரைகளை விட நண்பர்களுக்கு எழுதிய ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வழி தம் பார்வையை முன்வைத்தார். நிறைய கடிதங்கள் வந்து எழுதுவார். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் பாடல்களை இலக்கிய உலகத்தில் முன்னிறுத்தி மலரும் மாலையும் தொகுப்பு வெளிவர காரணமாக இருந்தவரும் இவரே. ஸோ அவருடைய மலரும் மாலையும் தொகுப்பு வெளிவர காரணமாக இருந்தவர் டிகேசி தான். ஓகேவா? கவிமணியோடது. ஸோ அடுத்து இப்போ வந்து இந்த ஸ்கூல் புக்கில் உள்ளது இது ஒன்று மட்டும்தான். இதை நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அடுத்து இன்னொன்று 11th உள்ளது நான் முன்னாடி காமிச்சிட்டேன். வேறு என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் ரசிகமணி டிகேசி அவர்கள் வந்து 1954ஆம் ஆண்டு தன்னுடைய 73வது வயதில் வந்து இறந்துருப்பார். ஓகேவா? ஸோ எந்த வயசில் இறந்துருப்பார்னா 73 வயசில் வந்து இறந்துருப்பார். அப்புறம் வந்து என்னென்னா, கம்பனை போன்று ஒரு ரசிகன் கிடைப்பதற்கு வள்ளுவன் 700 ஆண்டுகள் காத்திருந்தார். டிகேசியை போன்று ஒரு ரசிகன் கிடைப்பதற்கு கம்பன் 1000 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது என எப்படின்னு சொல்லி ஏன்னா டிகேசிக்கு புகழாரம் சூட்டியவர் யார் அப்படின்னா ஜஸ்டின் மகாராஜன் அப்படின்றவர். ஓகேவா? ஸோ நான் ஒன்ஸ் அகெயின் வந்து சொல்கிறேன் பாருங்கள். கம்பனை போன்று ஒரு ரசிகன் கிடைப்பதற்கு வள்ளுவன் 700 ஆண்டுகள் காத்திருந்தார். டிகேசியை போன்று ஒரு ரசிகன் கிடைப்பதற்கு கம்பன் 1000 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது என டிகேசிக்கு புகழ் மாலை சூட்டினவர் யாருன்னா ஜஸ்டின் மகாராஜன் அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ வயசு இருந்தார். இந்த லாஸ்ட்டாக சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் வந்து Group 4 2025 போன வருடம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நியூ சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள், அவரோட தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர். இப்போ அவர் வந்து பேராசிரியர் கிடையாது. ஓகேவா? அப்போ இல்லாதது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 4. அப்போ 4 வந்து இல்லை. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்கள். ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்னா டிகேசி.
டிகேசி வந்து கவிமணியோட பாட்டை பற்றி பாடிடுறார். இவருக்கும் கவிமணிக்கும் ஒரு தொடர்பு இருக்க மாதிரி ஒரு சில இதெல்லாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ கூட ஒன்று சொன்னோமா, அவருடைய மலரும் மாலையும் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்னு. ஸோ அப்போ ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு அப்படின்னு கவிமணியை சொன்னவர் யாருன்னா டிகேசி. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் இந்த வீடியோவில் நம்ம அவங்கள பற்றின இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லைங்க. இதில் உள்ளதில் தான் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ முக்கியமான சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. தென் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். லைன் பை லைன் இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதாவது என்ன எப்படி தெரியும் பாருங்கள். இந்த கொஷினை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த கொஷின் வந்து எங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம இப்போ நான் உங்களுக்கு புக்கு காமிச்சேன்னா அந்த புக்கில் நூல்வெளி இருக்குல்ல, அதில் போய் அந்த செகண்ட் லைனை ரீட் பண்ணி பாருங்கள். அப்படியே இருக்கும், எழுத்தாளர், வழக்கறிஞர் தொழில் செய்பவர், திறனாய்வாளர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து நுணுக்கமாக ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம நுணுக்கமாக படிச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஒன்றும் தெரியலனாலும், ஏன்னா ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கேட்குறதுனால ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் எப்போயுமே அந்த ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க அந்த லைன்ஸை வந்து நல்லா ஒன்று விடாமல் நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த ஒரு தலைவர் வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா தமிழ் ரிலேட்டட், மேக்ஸ் ரிலேட்டட் எல்லாமே வந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக எல்லாமே நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.